ஆக்டிவ் என்ன சொல்லுவாங்க? ஆக்டிவ் ரோயிங் அப்ளை. ஏன்னா இவர் தான் நமக்கு வந்து கரெக்டான வழியை வந்து காட்டுறது. கைடு ஆக்டிவ் ரோயிங் அப்ளை. இது டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்கள் எல்ஓஎஸை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா, இப்போ சப்போஸ் இன்கேஸ் நம்ம வேறு ஏதாவது ஒரு இந்த சிஸ்டம் எஜுகேஷனோட இருக்க அப்ளைனோட நீங்கள் இருக்கலாம், எந்த தப்புமே கிடையாது, அது யார் வேணா இருக்கலாம். ஆனால் சிஸ்டமில் இல்லாத ஒரு அப்ளைனோட இருக்கிறதுன்றது நமக்கு என்றைக்கு இருந்தாலும் டேஞ்சர். சரியா? எப்படின்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது இதுன்னா, ஒரு நம்ம வந்து சிஸ்டம்ன்றது என்னென்னா ஒரு போலீஸ் ஒரு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வந்து அந்த அந்த ரெட் லைட் வரும்போது நீங்கள் நிற்கணும், எல்லோ லைட் போடும்போது கைட்லைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், க்ரீன் வரும்போது கிளம்பணும். அது என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் சிஸ்டம். ஆனால் அது இல்லாத போது போலீஸ் நின்னாங்கன்னா அந்த ரெட் இருக்கட்டும் எல்லோ இருக்கட்டும், நம்ம வண்டி எப்படி போய் நிற்குது, கண்ட்ரோல் இல்லாமல் போகும், சிஸ்டம் கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி போகுது. ஆனால் ஒரு போலீஸ் வந்து அங்கே நின்றுட்டு பார்த்த உடனே அதாவது கரெக்டாக மூவ் ஆகும், சிக்னலே இருந்தால் கூட ஒரு பயத்தோட வண்டி நம்மளால நிறுத்திடும். அவன் தான் ஆக்டிவ் அப்ளை. உங்களுக்கு புரியுதுங்களா? அவன் தான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவோம், இந்த மாதிரி செய், அந்த மாதிரி செய், நீ மாறி போனீங்கன்னா உங்களுக்கு எதாவது விபத்து வரும், மாறி எதாவது போயினா சிஸ்டம் மீறி, அதாவது அந்த கோடை தாண்டி ரெட் லைட் இருக்கும்போது போனீங்கன்னா உங்களுக்கு எதாவது ரிஸ்க் இருக்குது, அதை தவிர்க்கிறதுக்கு தான் உங்கள் ஆக்டிவ் அப்ளைன் குரு அப்படின்னு அதுதான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அவர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. யார் ஃபாலோ பண்ணியிருக்காரு? அப்ளைன் வந்து ஃபாலோ பண்ணி அவர் கரெக்டாக எல்லோ பழங்க நின்றுடுவார், க்ரீன் போகும்போது கிளம்பிடுவார். அவர் போய் பழக்கம், சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வந்திருக்காரு, நல்ல ஒரு பின்னில் இருப்பார். அவர் தான் உங்களுக்கு க்ரோயிங் அப்ளை. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சிஸ்டம் அவருக்குள்ளே வந்துடும். சிஸ்டம்குள்ளே வந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. ஏன்னா சிஸ்டமில் வந்துட்டு நம்ம மாற்றிலாம் பேச முடியும். தப்பு நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு ஒரு எல்ஓஎஸில் தப்பு நடக்குது அப்படின்னா எதனால் நடக்குது தெரியுமா? வித்தவுட் சிஸ்டமில் ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீங்கள் வந்து அடுத்த பிஸ்னஸை கேட்காதீங்க, அடுத்த ஆள்கிட்ட பேசாதீங்க. இப்போ கடைக்கு போனால் ஒரு கடைக்கு போகிறோம், 1 ரூபாய்க்காக இருக்கட்டும், இல்லை 1 ரூபா கேக்காக இருக்கட்டும், ஈவன் பியூசியாக இருக்கட்டும், மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா, யுவர் டீம், உங்கள் டீமாக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணலாம், அவங்களுக்கு எஜுகேட் பண்ணலாம், அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள் கடையாக இருக்கட்டும், நீங்கள் அப்ளைனாக இருக்கலாம், சொல்லிக் கொடுக்கலாம். இன்கேஸ் அவர் வேறு டீம் அப்படின்னா நம்ம நல்லா பண்ணுங்கள் சார், சூப்பர், அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம், கை கொடுத்து அவரை சொல்லலாம். அது நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப். அதுதான் வந்து அவர் சொன்னார், குணா சாரும் நீங்களும் சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் இதே உங்கள் டீமாக இருந்தால் நீங்கள் பேசலாம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, சம்டைம்ஸ் மாற்றி நடக்கிறது வந்து சிஸ்டம் ஃபாலோ பண்ணாத சிஸ்டம். இது வந்து இன்னைக்கு நமக்கு நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபியூச்சரில் நம்ம டீமில் ஏதாவது நடந்துச்சுன்னா அன்றைக்கி தான் அதோட பாதிப்பு நமக்கு தெரியும். அதனால தான் சிஸ்டம் ஏன் சொல்கிறாங்க, இவ்வளோ அடிச்சு ஏன் சிஸ்டம் பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கு தான் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா இது ஒரு டீம் கிடையாது, பல டீம். இங்கே உட்காந்துருக்கிறதுல எல்லாரும் ஒரே எல்ஓஎஸில் கிடையாது. எத்தனை எல்ஓஎஸில் இருக்கும்? பல லைன்லேருந்து இங்கே இருக்கும். அப்போது நம்ம டைமண்ட் சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னார், கிராஸ் லைன்றது லைனிங் வரைக்கும் தான் சிம்பிள், அதுக்கு மேலே போகலாம். அதனால் நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசலாம், செய்யலாம், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். பட் பிஸ்னஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது, பிவி கேட்கக்கூடாது. நிறைய பேர் பிவியே கேட்குவாங்க. இப்போது இங்கே என்ன பிரச்சனை அவர் சொன்னார் பாருங்க, ஆக்டிவாக இருக்கிறத பிவி கேட்குறேன், ஏன்னா என்ன பிவியில் முடிஞ்சதுன்னு சொல்கிறேன் வச்சுக்கலாம். இவர் ஹாப்பியாக சொல்லுவார். ஏன் சொல்லுங்கள்? அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஹாப்பி, அவர் க்ரோயிங்கில் இருக்காரு, ஆக்டிவாக இருக்காரு. அவர் போன மாதம் இந்த மாதம் 20% பிஸ்னஸ் ரைட்ஸ் ஆகிட்டு இவர்கிட்ட கேட்ட என்ன சொல்ல தெரியுமா, நல்லா பண்ணியா, நல்லா இருக்கு பிஸ்னஸ், ஏன்பா குறை சொல்கிறேன் பாபா மீண்டும் இவர் சொல்லுவார். ஏற்கனவே 20% டவுன் ஆகிட்டு போய் பேச சொல்வார். ஓ உனக்கும் இப்படி தானா, எனக்கும் அங்கேயே உங்களுக்கு எல்லாமே கத்தம். சரி, அதனால தான் வேண்டாம், அதனால தான் எதுவுமே செய்வாங்க. ஏன்னா நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் எவ்ரி ஆக்ஷன் நம்ம ஏன் இதை சொல்லித்தரோன்னா, நம்ம டீம் நல்லா இருக்கணும் தான். நம்ம டீமில் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும், கெட்ட விஷயம் நடக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடாதுன்னா நம்ம டீமில் எப்பவுமே இந்த லீடர்ஷிப் மீட்டிங்கில் கண்டிப்பாக அதை எஜுகேட் பண்ணுறது ஒரே ரீசன் அது நமக்கு இன்றைக்கி ஆசையாக இருக்கும், சின்ன ஆசை சொல்லும், நாளைக்கு அது நமக்கு நடக்கும்போது
அது வேறு மாதிரி நமக்கு தோணும். அதனால் நம்ம அது மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் ஒரு கரெக்டான ஒரு லீடர்ஷிப்பில் பயணம் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நம்மளோட ஃபியூச்சர் செக்யூரிட்டி. ஏன்னா நீங்கள் வந்து பக்கெட் சொல்லுவாங்க, ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுங்க. அந்த பக்கெட்டில் நம்ம வந்து நல்லது பண்ணிட்டு போகிறோம்னு வச்சுப்போம். நல்லது பண்ணால் அந்த பக்கெட்டில் தண்ணி ரொம்ப கரெக்டாக தண்ணி என்ன ஆகும்? ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். சப்போஸ் ஒரு வாட்டர் வந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? போயிட்டே இருக்கும், கீழே தான் போகும். இதுதான் வித்தவுட் சிஸ்டம். நீங்கள் பாட்டு ஊற்றிட்டு தான் இருப்பீங்க, அது பாட்டு என்ன ஆகும்? ஃபில் ஆகாது. கீழே போயிட்டே இருக்கும். நமக்கு தெரியாது. ஆக்சுவலி எப்போ தெரியும்? பக்கெட்டு காலியானதுக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் வெறும் ஆனஸ்ட்டு, நேர்மை, சிஸ்டம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பக்கெட் எப்பயும் ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பின் எப்பவுமே ரெடியாக இருக்கும். நல்லா இருக்கும்.